இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான் பாருங்கள். ப்ரூவ் தட் ஃபஸ்ட்டு காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் 1 divided by 1 plus sin a plus secant square a into secant a sin a minus 1 divided by 1 plus secant a equal to 0 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி செகண்ட் டிவிஷனில் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை, இதுதான் நம்ம சேனல் பார்க்குற ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஸோ எனக்கு கொடுத்துருக்கிறது cot square a, இது ஃபஸ்ட்டு டிவிஷன். cot square a into secant a minus 1 divided by 1 plus sin a sin a minus 1 divided by 1 plus secant a equal to 0. இதுதான் எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். இதை ஃபுல்லாக எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா cot square a அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். cos square a divided by sin square a ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா secant a minus 1 divided by 1 plus sin a. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது 1 ப்ளஸ் sin a இருக்குல்ல, இதோட காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழேயே மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 1 ப்ளஸ் sin a யோட காஞ்சுகேட் 1 மைனஸ் sin a டிவைடட் பை 1 மைனஸ் sin. ஸோ இதோட காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸு சீக்கன் ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் ஸ்கொயர் a. அடுத்தது sin a minus 1 divided by 1 plus sin a secant a. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட காஞ்சுகேட்டால் மேலே கீழே மல்டிபிள் பண்ண மாதிரி இதோட காஞ்சுகேட். ஓகேங்களா? sin a minus 1னா நான் என்ன பண்ணுறேன்? sin a plus 1 sin a plus 1னால மேலே கீழே மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பு காஸ் ஸ்கொயர், இங்கே வந்து சைன் ஸ்கொயர், இங்கே வந்து 1 பை காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் இந்த காஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை அப்படியே எழுதுகிறேன், சைன் ஸ்கொயர் ஏவை அப்படியே எழுதுகிறேன். சீக்கன் ஏ மைனஸ் 1 மைனஸ் சைன் ஏ அப்படியே இருக்குது டிவைடட் பை 1 plus sin a into 1 minus sin a plus b into a minus b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா? sin ஸ்கொயர் a ப்ளஸ் அதே மாதிரி 1 by cos ஸ்கொயர் a into sin a minus 1 sin a plus 1. அப்போ என்ன வரும்? sin ஸ்கொயர் a minus 1 divided by 1 plus secant a into sin a plus 1. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். cos ஸ்கொயர் a divided by sin ஸ்கொயர் a, இதை அப்படியே எழுதுகிறேன். secant a minus 1 minus sin a divided by 1 minus sin ஸ்கொயர் a என்ன வரும்? cos ஸ்கொயர் a. நமக்கு வந்து trigonometry ஐடென்டிட்டி ஃபார்முலாவில் sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta equal to 1. அப்போ cos ஸ்கொயர் theta equal to 1 minus sin ஸ்கொயர் theta. அதே தான். ஓகேங்களா? ஸோ divided by 1 minus cos ஸ்கொயர் a, அதே sin ஸ்கொயர் a minus 1. ஓகேங்களா? ஸோ sin ஸ்கொயர் a minus 1, அதாவது cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta equal to minus 1. இப்போ இதை உல்டாவாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம் டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கன் ஏ இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் ஏ, காஸ் ஸ்கொயர் ஏ, காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். சீக்கன் ஏ மைனஸ் 1 மைனஸ் சைன் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 by 1 plus secant a sin a plus 1. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். secant a minus 1 அப்படியே இருக்குது, 1 minus sin aவும் அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அப்படியே வச்சுக்கிட்டேன். செகண்ட் ஸ்டெப்பு 1 plus secant a, இங்கே வந்து secant a minus 1. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 plus ஏனாலும் a plus bனாலும் b plus ஏனாலும் ஒன்று தான், அதை அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது இங்கே வந்து 1 மைனஸ் sin a இருக்குது, இங்கே sin a ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இதை நான் மாற்றணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 1 ப்ளஸ் sin aன்னு எழுதலாம். ஓகேங்களா? மைனஸ் 1. ஸோ இதை அப்படியே மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா?
ஏன்னா இங்கே இருக்கிறது இந்த சைடும் இந்த சைடு இருக்கிறது இந்த சைடும் ஓகேங்களா. ஸோ இந்த டேர்மை இந்த பக்கமும் இந்த டேர்மை இந்த சைடு நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்படின்றப்ப சீக்கன் ஏ மைனஸ் ஒன்று இன்ட்டு சீக்கன் ஏ ப்ளஸ் ஒன்று ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன வரும் சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்று. அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி என்ன வரும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அடுத்தது மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் ஏ வரும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஓகேங்களா. டிவைடட் பை இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். சைன் ஸ்கொயர் ஏ சீக்கன் ஏ ப்ளஸ் ஒன்று 1 ப்ளஸ் சைன் ஏ ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்று அப்படின்றது 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஒன்று இந்த சைடு வரும்போது இந்த சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்று என்னவா மாறும் அப்படியே டான் ஸ்கொயராக மாறும் ஓகேங்களா. இதுக்கு ஃபுல்லாக டான் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சீக்கன் சைன் ஸ்கொயர்ன்றது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர். ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் பாருங்கள் கீழே இருக்கிறது சைன் ஸ்கொயர் ஏ அப்படியே இங்கே வந்து சீக்கன் ஏ ப்ளஸ் ஒன்று 1 ப்ளஸ் சைன் ஏன்றது வரும். கொடுத்துருக்கிறது முன்னாடி கொடுக்குறது அப்படியே எடுத்துகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டான் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுகிறேன் சைன் ஸ்கொயர் ஏ சீக்கன் ஏ ப்ளஸ் ஒன்று 1 ப்ளஸ் சைன் ஏ ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் கேன்சல் பண்ணிட்டேன். மேலே மீதி என்ன இருக்குது சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ 0. ஸோ 0வுக்கு கீழே இதெல்லாம் அப்படியே எழுதலாம். ஸோ 0 பை எனிதிங் என்ன வரும் 0 தான் ஓகேங்களா. ஸோ அப்போ 0 பை எனிதிங் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து என்னது ஆர்ஹெச்எஸ் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிறத காஸ் ஸ்கொயர் ஏவை காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு மாற்றுறேன். இங்கே வந்து 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்கிறத நான் 1 மைனஸ் சைன் ஏ காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி மேலே இருக்கிறதோட காஞ்சிகேட்டால் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வரும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்றது காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ கேன்சல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த சீக்கன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயர்னு மாற்றினதுனால மேலே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அப்போ அதையும் கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்க டேர்மை மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே வெறும் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. இங்கே வந்து 1 ப்ளஸ் சீக்கன் ஏ சைன் ஏ ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஆர்டரில் இருக்க மாதிரி மாற்றி எழுதியிருக்கேன் இந்த ஸ்டெப். இங்கே வந்து சீக்கன் ஏ மைனஸ் 1 இருக்குது. இங்கே 1 ப்ளஸ் சீக்கன் ஏ இருக்கா. ஸோ அப்போ சீக்கன் ஏ ப்ளஸ் 1ன்னு மாற்றிட்டேன். ஸோ இந்த டேர்மையும் நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு நான் இங்கே மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது எனக்கு மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது சீக்கன் ஏ மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஏ ப்ளஸ் 1. ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. அதேமாதிரி இதையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது 1 மைனஸ் சைன் ஏ 1 ப்ளஸ் சைன் ஏ. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ இது வந்து டேன் ஸ்கொயருக்கு ஈக்குவல், இது வந்து காஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு போகும்போது சைன் ஸ்கொயர் ஏ அப்படியே வரும். டினாமினேட்டரில் மேலே என்ன இருக்கோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா வரக்கூடியது தான் இது அப்படியே வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை அடுத்து நான் எப்படி எழுதியிருக்கேன். ஸோ அப்படியே இருக்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இங்கே டான் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். காஸ் ஸ்கொயரை வந்து அப்படியே இருக்குது சைன் ஸ்கொயர் இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் சைன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் 0. 0 பை எனிதிங் 0 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஹென்ஸ் ப்ரூவ்டு முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா. செகண்ட் டிவிஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். டான் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர். இதை தான் அவன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடே எடுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தேன் அப்படின்னா 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் மேலே இருக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா கிடையாது, அதனால் மேலே இருக்கிறத அப்படியே எழுதுகிறேன் மைனஸ் ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிறது 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா என்ன எழுதலாம் சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். ஸோ இந்த மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன். இந்த டான் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டாவை 1 பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம் ஓகேங்களா. அடுத்தது 1 எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் மாற்றலாம். ஒன்று இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1
இங்கேயும் சீக்கன் ஸ்கொயர், இங்கேயும் சீக்கன் ஸ்கொயர். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? நம்ம வழக்கம் போல் மேலே காஸ் ஸ்கொயர் எழுதலாம். இங்கே வந்து டான் ஸ்கொயர் வந்து மைனஸ் அப்படின்னு மாறும். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டுமே டினாமினேட்டர் சேமா. ஸோ சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிடுறேன். இது பாருங்கள், டான் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 + 2 = 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், டான் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு மாறும். கரெக்டாக? = 1. ஏன்னா -1 + 2ன்றப்போ 1ன்னு மாறிடும். ஸோ இப்போ பிரித்து எழுதுங்க. டான் ஸ்கொயர் டீட்டா அப்படின்றத எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1. ஸோ இது ரெண்டுக்கும் தனியாக சீக்கன் ஸ்கொயர் டீட்டா டினாமினேட்டரில் ரெண்டையும் பிரிச்சுட்டேன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதும்? இந்த டிவிஷன், காமன் டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக எழுதணும் அப்படின்னா மேலே இருக்க டேர்மை அப்படியே எழுதிட்டு இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக எழுதுனா எப்படி எழுதலாம்? 1 / சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். இந்த 1 / சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை இங்கேயே கூட மாற்றலாம். சரி, சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை எப்படி மாற்றலாம்? 1 / காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாமா? ஓகேங்களா? சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை 1 / காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த டினாமினேட்டர் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறுச்சுன்னா டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுமா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 / சீக்கன் ஸ்கொயர் டீட்டா எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா? = 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா கேன்சல். மீதி என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா = 1. அவ்வளோதான். இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா இதெல்லாம் மல்டிபிள் 1ன்றப்போ சேம் தான், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா = 1. ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. கொஞ்சம் நம்ம என்ன எதை நோக்கி போகிறோம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னாலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே டான் ஸ்கொயர் டீட்டா -1, டான் ஸ்கொயர் டீட்டா +1 இருக்குது. 1 + டான் ஸ்கொயர் டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு மாறலாம். ஏன்னா காஸ் ஸ்கொயரும் சீக்கன் ஸ்கொயரும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் அப்படின்றப்ப இதை நான் சீக்கன் ஸ்கொயராக மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த டான் ஸ்கொயர் -1 இங்கே வந்து இந்த 2 காஸ் ஸ்கொயர் டீட்டாவை சீக்கன் ஸ்கொயர்னு எழுதலாம். 1 / சீக்கன் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், டான் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இது ரெண்டு சீக்கன் ஸ்கொயரும் காமன் அப்படின்றதுனால பொதுவாக எடுத்து எழுதும்போது -1 + 2 ஆட் பண்ணும்போது எனக்கு +1ன்னு கிடச்சிடும். ஸோ டான் ஸ்கொயர் டீட்டா +1 = சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஏன்னா இதே ஆட் பண்ணிங்கன்னா 1 தான். நெக்ஸ்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இதுக்கும் காமன். ஸோ அப்போ டான் ஸ்கொயர் டீட்டாவை சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை 1 / காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு பிரிச்சுட்டேன். இதையும் அடுத்து ப்ளஸ் போட்டு 1 / சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? ஸோ 1 / சீக்கன் ஸ்கொயர் டீட்டா = காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினேன் அப்படின்னா கீழே இருக்க டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். காஸ் ஸ்கொயர் டீட்டா கேன்சல் ஆயிரும். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா = 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையானது. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா?